அப்பூதி அடிகள்னு ஒருத்தர் இருந்தார். 63 நாயன்மார்களுள் ஒருவர். அவரை பற்றி பலருக்கு தெரிந்திருக்கும், தெரியாதவர்களுக்காக ரொம்ப சுருக்கமா சொல்றேன். சிவபெருமானினுடைய தொண்டர் திருநாவுக்கரசர். அந்த திருநாவுக்கரசருக்கே தொண்டர் அப்பூதி அடிகள். திருநாவுக்கரசரை அவ்வளவு பிடிக்கும் அவருக்கு. அவருடைய பிள்ளைகளுக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசுன்னு பேர் வைக்கிறார். அவர் வீட்டில் இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாத்திற்கும் திருநாவுக்கரசர் தான். அவர் வைத்திருக்கிற தண்ணீர் பந்தலுக்கு பெயர் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். இப்படி பக்தியில் திளைத்திருக்கிறார் அப்பூதி அடிகள். அப்படிப்பட்ட திருநாவுக்கரசர் ஒரு நாள் அப்பூதி அடிகள் வீட்டிற்கு வருகிறார். அவர் வந்தோடனே அவரை வணங்கி, இன்னைக்கு நீங்க எங்க வீட்டில் தான் உணவு உண்ணணும்னு அவரிடத்துல பணிந்து கேட்டு அப்பூதி அடிகளும் அவருடைய மனைவியும் உணவு சமைக்கிறார்கள். உணவு தயாராயிடுச்சு. இப்ப பரிமாறணும்ல, அதற்காக வாழை இலை பறித்துட்டு வர சொல்லி தங்களுடைய மூத்த மகன் மூத்த திருநாவுக்கரசை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பையன் சின்ன பிள்ளை. வாழை இலை அறுக்க போனப்ப ஒரு பாம்பு தீண்டிருச்சு அவனை. பாம்பு தீண்டி விஷம் தலைக்கேறுகிறது. ஆனாலும் இந்த வாழை இலையை எப்படியாவது அம்மா கிட்ட கொடுத்துடணும்னு ஓடி வந்து அந்த வாழை இலையை அம்மா கிட்ட கொடுத்துட்டு மயங்கி விழுறான். அப்பாவும் அம்மாவும் அப்பூதி அடிகளும் அவர் மனைவியும் என்ன ஏதுன்னு பார்த்தா தெரிஞ்சிருச்சு. உடம்பு பூரா நீல நிறமா இருக்கு. பாம்பு கடிச்சிட்டான். பாம்பு கடிச்சிருச்சு. பையன் இறந்து கிடக்கிறான். அப்ப அப்பூதி அடிகள் சொன்னாரு, திருநாவுக்கரசர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ இந்த நேரத்துல இந்த இறப்பு செய்தியை சொன்னா அவர் எப்படி சாப்பிடுவார்? அதனால இதை நம்ம மறைச்சிடலாம். உடனே அப்பூதி அடிகளும் அவருடைய மனைவியும் இறந்து கிடக்கிற தன்னுடைய பிள்ளையை ஒரு பாயில சுருட்டி ஓரமா வச்சு அந்த தாய் சிரித்த முகத்தோடு திருநாவுக்கரசருக்கு உணவு பரிமாற தயாரானாள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இத்தனை தாய்மார்கள் இருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளையை விட உங்களுக்கு பெருசா இருந்துட முடியும்?